ஷைத்தான் பகையை வளர்க்க பார்க்கிறார். இந்த உம்மத்தின் மிக சிறந்தவர்கள் அலி ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, சுவர்க்கவாசிகள் அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அலி பின் அபி தாலிப் யாருன்னு நினைக்கிறீங்க? சாதாரண ஒரு மனிதர் நினைக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அலி பின் அபி தாலிப் கைபர் போர்க்களம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த இரவுல நாளைக்கு அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் கையில இந்த கொடியை கொடுப்பேன், அவர் வெற்றி கொள்வார் என்றாங்க. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன விருப்பம்டா அதை விட என்ன இருக்கு அல்லாஹ்வுடைய இல்லையார்களே. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விருப்பம்டா, சஹாபாக்களுக்கு அந்த நைட் தூக்கம் போயிருக்குமா? நானா இருக்க கூடாதா, நீங்களா இருக்க கூடாதா? ஒவ்வொரு ஆளும் அப்படி நினைப்பார்கள் இல்லையா? யாரு கையில கொடி வர போகிறது? காலையில் எழுந்த ரசூலுல்லாஹ், ஐன அலி, அலி எங்கப்பான்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்? கண்ணு நோவுல அங்க நிக்கிறாரு, அவரை வர சொல்லுங்க ரசூலுல்லாஹ் தன்னுடைய உமிழ் நீரை வைக்கிறார்கள். அவருடைய கண்ணு குணமாகுது. பெருமானார் கையில் கொடியை வைத்தார்கள். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பக்கூடிய ஒருவர் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. நான் ஏன் இதை சொல்கிறேன் தெரியுமா? மனிதன் என்ற அடிப்படையில் நாம் பிழை நடக்கலாம், பிழை செய்வதல்ல, பிழையை திருத்துவர் தான் மூமின். தன் பிழையை திருத்திக் கொள்ளணும் அல்லாஹ்வுடைய. அதுக்காக வேண்டி சொல்கிறேன். இவ்வளவு உன்னதமானவர்கள் அவர்கள் பேசாம இருந்தார்கள். அவர்களுக்குள் பேசாம பையத்து பண்ணாம இருந்தார்கள். பையத்து நடக்காமல் இருக்கிற அந்த 6 மாசம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தபூக்கு நினைக்கிற ரசூலுல்லாஹ் போற நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வச்சுட்டு போறாங்க. அவர் கேட்கிறாங்க, யார ரசூலுல்லாஹ், நீங்க எல்லாம் போருக்கு போற நேரம் பொம்புளைகளையும் இந்த பெண்களையும் பிள்ளைகளையும் பார்க்க என்ன வச்சுட்டு போறீங்களே யார ரசூலுல்லாஹ்? மதீனாவுல நீங்க எல்லாம் போற நேரம் என்ன இங்க வச்சுட்டு போறீங்களே, நானும் வரணும்னு ஆசைப்படுறேனே. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அலி மூசாவுக்கு ஹாரூன் எப்படியோ அப்படி எனக்கு நீ இருக்க கூடாதா அலி என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை அலி என்றாங்க. எந்த நபியும் இல்லைன்னு சேர்த்து சொல்லிட்டாங்க. ஆனால் அவ்வளவு அந்தஸ்தை கொடுத்தால் ரசூலுல்லாஹ், நெருக்கி கொண்டார்கள் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அப்படிப்பட்ட அலி பின் அபி தாலிப். அவரை சிலாகித்து சொல்வதற்கு எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. அதை சொல்லவில்லை இந்த நேரத்தில் நான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்கள் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் அது பிரச்சனை அல்ல. அவர்கள் மனித புனிதர்களான இடம். அந்த இடம் என்ன? அவர்கள் பையத்து பண்ணாம நின்றா அமீருல் முஃமினுக்கு கட்டாயம் பையத்து பண்ணணும். பையத்து பண்ணாம இருக்கிற நேரத்தில் கூப்பிட்டு அனுப்புற நேரம் தலைவர், ஜஸீரத்துல் அரபுடைய தலைவர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர் தன்னை தாழ்த்தி கொண்டு வருகிறார். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய அடியார்கள், யம்ஷூன அலல் அர்லி ஹௌனா, அவர்கள் ரொம்ப பணிவாக நடப்பார்கள். வைஸா ஹாத்தபஹுல் ஜாஹிலூன காலு சலாமா, ஜாஹில்கள் சண்டை பிடிக்க வர நேரம் சலாம், அமைதியாக போய் விடுவார்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் நான் பேசக்கூடிய அந்த சமுதாயம் காட்டு முராண்டிகளை விட மோசமானவர்கள். அவர்கள் தான் நம்மளை இன்றைக்கு ஆச்சரியப்படுத்தி வைத்து வாழ்க்கையை வாழ்ந்து விட்டு போனார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கிற நேரம் கொஞ்சம் பேசாம விட்டா, பிரச்சனை நடந்தா ரசூலுல்லாஹ்வுடைய வளமை ஷஹாதத்தை சொல்லிதான் ஆரம்பிப்பார்கள். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஷஹாதத்தை சொல்லுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சம்பவம், அவதூறு சம்பவம் நடந்த நேரத்தில் ரசூல் ஆயிஷா நாய் வீட்டில் வந்து உட்கார்ந்து பேசுகிற நேரம் ஷஹாதத்தை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க. அதுதான் வளமை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 பேரும் பேச போறாங்க. ஷஹாதத்து சொல்லப்படுகிறது, அல்லாஹ்வை சாட்சி ஷஹாதத்து சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறார். நான் உங்களுக்கு பையத்து பண்ணாத காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் மௌத்தாகிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அந்தஸ்து இருக்குது. நீங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து பையத்து பண்ணினீங்க, ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்க விட்டுட்டீங்க. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம், ரசூலுல்லாஹ்வுடைய மகளுடைய கணவன், ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் அவரு. நாங்க அஹ்லுல் பைத், எங்களை நீங்க விட்டுட்டீங்க. அபூபக்கரே, இந்த நேரத்தில் எனக்கு மனசு நொந்துச்சு.
எனக்கு நொந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நீங்கள் ஓரம் கட்டி விட்டீர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்தோடு என்று என் மனம் வெந்து போச்சு. அதனால் தான் நான் பையத்து பண்ணவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள், தேம்பி தேம்பி அழுகிறார்கள். வல்லாஹி என்கிறார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக என்னுடைய குடும்பத்தின் மீது நான் என்ன கண்ணியம் வைத்திருக்கிறோம், அதையும் தாண்டி நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை நேசிக்கிறேன். என் குடும்பத்தை விட ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என் கல்விலே ஆழமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் பையத்து நடந்தது அவசர அவசரமாக. அப்ப யாரையும் கூப்பிட முடியாது என்ற விஷயத்தை அவர் மிக தெளிவாக சொன்னார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிற நேரம் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறார். அபூபக்கர் தேம்பி தேம்பி அழுதுவிட்டு சொன்னார். அலி பின் அபி தாலிப் திரும்ப சொன்னார், வல்லாஹி நீங்க நாட்டுக்கு தலைவரானதை வச்சு நான் பொறாமப்படவே இல்லை. வல்லாஹி நீங்க தலைவரானதை நினைச்சு நான் பொறாமப்படல. நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் என்று இருக்கிற நேரம் எங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்கு கூப்பிட்டு இருக்கலாம் தானே, புறக்கணிச்சிட்டீங்களே வேதனைப்பட்டோம் என்ற நேரம் அவரே அந்த இடத்தில் நடந்த பிரச்சனையில் அவசரமா முடிவெடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த உம்மத்தின் யார் அடுத்த தலைவர் என்பது ஃபித்னா வருவதற்கு முன்னாடி முடிவெடுக்க வேண்டிய கட்டம் என்பதனால் அவர் முடிவெடுத்த விஷயத்தை சொல்லுகிறார். அந்த நேரத்தில் அவர் சத்தியம் பண்ணுகிறார். இந்த நேரத்தில் அலி பின் அபி தாலிப் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பையத் பண்ற நேரம் தொழுகைக்கு பிறகுங்கிறார். லுகருடைய நேரம் இது, லுகாவுடைய நேரத்தில் பேசப்படுகிறது. லுகருடைய நேரத்தில் பள்ளிக்கு வருவேன் என்கிறார்கள். பள்ளிக்கு வருகிற நேரம் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மிம்பரிலே ஏறினார்கள், ஷஹாதத்தை சொல்லுகிறார்கள். மிம்பரிலே ஏறி ஷஹாதத்தை சொல்லிவிட்டு நடந்த அத்தனையும் சொன்னார்கள். நடந்த அத்தனையும் சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள். அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்தது ஏறினார்கள். ஏறிவிட்டு அவருடைய நினைப்பை அத்தனையும் சொன்னார். என்னவெல்லாம் நினைத்தாரோ பெருமாளுடைய குடும்பம் அந்த இடத்துல இதாக்கப்பட்டது. என் மகனேவி வந்து கேட்கிற நேரம் அவர்களுக்கு எதுவும் கொடுக்கப்படவில்லையே, இந்த வேதனைகள் எல்லாம் எங்க கல்வியில் இருந்தது என்று சொல்லப்படுகிற நேரத்தில் அந்த மக்களும் அதை கேட்டுவிட்டு அவரும் அந்த இடத்திலே மிக தெளிவாக தான் செய்த பிழை, அதாவது இந்த இடத்திலே அந்த புரிந்துணர்வுல ஏற்பட்ட அந்த தவறை உணர்ந்தார். அவர் அந்த இடத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு பையத்து செய்தார்கள். எல்லா மக்களும் சந்தோஷமாக அந்த நாளிலே ரெண்டு தலைவர்களும் ஒன்று சேர்கிற நேரத்திலே மூமின்கள் மிக சந்தோஷப்பட்டார்கள் என்று புகாரிலே செய்தி வருகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பிரச்சனைகள் என்பது அவர்களுக்கே வந்திருக்கிறது. அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, இவ்வளவு ஜன்னத்துக்குரியவர்கள். அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்தாலும் அவர்கள் நம்மள மாதிரி பழி வாங்கல, பூதாகரமாக்கல, நாலு பேரை கட்சி சேர்க்கல, எனக்கு இந்த கட்சி உனக்கு இந்த கட்சி எடுத்தும் கை, அதாவது கண்டம் துண்டமா பேசி தீர்க்கல, பணிவோடு பேசினார்கள், இஸ்திக்ஃபார் செய்தார்கள், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள், அமைதியோடு இறங்கினார்கள். இதுதான் மூமியுடைய பண்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மானம் கௌரவம் அந்தஸ்து அத்தனையும் தூக்கி வீசிவிட்டு அல்லாஹ்வுக்காக இறங்க முடியும் என்று சொன்னால் இந்த பண்பு நம்முடைய தொழுகை நம்மிடம் தந்திருக்கணும். இதுக்குத்தான் தொழுகிறோம், இதுக்குத்தான் zikr செய்கிறோம், இதுக்குத்தான் நோன்பு பிடிக்கிறோம். இது எதையும் செஞ்சு இப்படி நம்முடைய நாவு மாறாட்டி, அதனால் தான் அந்த தோழர் கேட்டாரு, யார சொல்லலாம் வாயால நாக்கால நரகம் போவார்களா? பெருமாள் கொடுத்த பதில் ஆம் என்று சொல்லல, வேற எதால போவாங்கன்னு கேட்டாங்க. வேற எதால போவாங்க? நினைக்கிறதெல்லாம் பேச முடியும். ஊரு முழுக்க போட்டு அலியிட டீம் வாங்க, அபூபக்கர் ஒரு டீம் மாறி நாங்க ரசூலுல்லாஹ் குடும்பம் என்று செய்யலாம். தலை குனிந்து வீட்டில் இருந்தார்கள், தலை குனிந்து நின்றார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட மௌனமாக நின்றார்கள். தான் குடும்பத்துக்கு ஒரு டீமை உருவாக்கவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி உருவாக்க முடியும் என்றால் எவ்வளவு உருவாக்கலாம். இன்றைக்குள்ள ஷியாக்கள் அதை செஞ்சு வச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு சொல்கிறேன், இதுதான் அவர்களுடைய மொழி. அவர்கள் நடந்து கொண்ட விதம் இஸ்லாம் அவர்களை புனிதப்படுத்திச்சு. அவர்கள் பிழைகள் செய்கிற நேரம், அந்த தவறை உணர்கிற நேரம், ஷைத்தான் வந்து குறுக்கிடுகிற நேரம், அவர்
அவர்கள் அந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் தேடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பிள்ளைக்கு வாப்பா மன்னிக்க இயலாது, வாப்பாவுக்கு புள்ளைய மன்னிக்க இயலாது, உம்மாவோட புள்ள கோபம், பள்ளிக்கே நான் வரமாட்டேன், எனக்கு இப்படி ஆக்கிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சொர்க்கத்துக்கு போகணும்டா இதைவிட நாங்கள் பணியணும், இதைவிட நாங்கள் அடங்கணும். எங்களால் முடியும், எதை வெட்டுவோம், பள்ளி ரெண்டா போடுவோம் என்று சொல்லி முடிவெடுக்க முடியாது. இந்த உம்மத் எங்களுக்கு அப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டவில்லை. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவர்கள், அதாவது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சொல்லுகிறேன் கேளுங்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நான் நினைக்கிறேன் அவருக்கு 81 வயசு இருக்கு. அவரை சுத்தி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்துல்லா இப்னு சபா, முனாஃபிக்குடைய தலைவன், ஈஜிப்டை சேர்ந்தவன். அவன் வந்து மஸ்ஜிது நபவியை பிடிச்சிட்டான். ஹஜ்ஜுக்கு வரான வந்தவங்க எல்லாம் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. உஸ்மான் பின் அஃபானுக்கு நிறைய குற்றச்சாட்டு போட்டாங்க. குடும்பத்தில் உள்ளவர்கள்லாம் ஆட்சி கொடுத்திருக்கிறாரு, குடும்பத்தை தான் பார்க்கிறாரு. சுபஹானல்லாஹ். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் பல மணித்தியாலம் பேசணும்.